குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். சிலர் தொலைபேசி மூலமாகவும் கேட்குறாங்க, அதற்குரிய ஒரு தீர்வாக பார்க்குறோம். இது ஒருவருக்குரிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அந்த மாதிரி ஒரு நேர் கேட்டிருக்காங்க, ஹிரண்யா குடல் இறக்கம் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது, அதே மாதிரி ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கலை, அப்பப்போ வயிறு உப்பிசமாக இருக்குது. இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஹிரண்யாவை அறுவை சிகிச்சை செய்யாமலே நம்ம முத்திரைகளின் மூலமாக உணவின் மூலமாக சரிப்படுத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது அதிகமாகாது. தொடர்ந்து பயிற்சி பண்ண நம்ம அறுவை சிகிச்சை செய்யாமலேயே நம்ம நிச்சயமாக இந்த ஹிரண்யாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட முடியும். இது பிரச்சனை உள்ளவங்க தான் பண்ணணும்னு இல்லை, ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக ஃப்யூச்சரில் நமக்கு எவ்வளோ வயதானாலும் குடல் இறக்கம் ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் வாழலாம். எல்லாவற்றிற்கும் நம்ம அந்த இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய அந்த பதஞ்சலி மகரிஷியினுடைய முதல் 2 கோட்பாடு, உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், உணவில் ஒரு ஒழுக்கம், இது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம முத்திரைகள் பண்ணிவிட்டு இரவு படுக்கக்கூடிய நேரம் 12 மணி 1 மணி, காலை எழக்கூடிய நேரம் 10 மணி, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய முழுமையான ரிசல்ட் கிடைக்காது. உங்களுக்கு ராஜ உறுப்புகள் அனைத்திற்குமே நல்ல பிராணசக்தி கிடைக்கக்கூடிய நேரம் இரவு 10லேருந்து காலை 3 மணி வரைக்கும். அந்த 10லேருந்து 4 மணி வரைக்கும் அட்லீஸ்ட்டு நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். நான் நிறைய நபர்களுக்கு குடல் இறக்க உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கேன். அப்படி பேசும் பொழுது உங்களுடைய ஸ்லீப்பிங் டைம் சொல்லுங்கன்னா 12 மணி 1 மணிக்கு தான் தூங்குவோம் சார், தூக்கம் வராது அப்படிம்பாங்க. காலையில் எழக்கூடிய நேரம் கேட்டால் 8 மணி 10 மணி. அதை முதல்ல மாற்றிடணும். கரெக்டாக 9:30 to 10க்குள்ளே படுக்க போயிடணும். தூக்கம் வரதோ வரலையோ கண்களை மூடி அப்படியே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அந்த மூச்சை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு நாளாக நாளாக அந்த தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். அடுத்து உணவு. நம்ம உணவு எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். அதிக கீரை, அதிக பழ வகைகள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. எண்ணெயினால் செய்யப்பட்ட உணவுகளை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. புரோட்டா தொடர்ந்து சாப்பிட்றாங்க, மைதாவினால் உணவுகள் சாப்பிடக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஹிரண்யா பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. அப்போ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிடுறோம். ஸோ நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இந்த பயிற்சியை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, அடிக்கடி எடுத்துக்கோங்க, உலர்ந்த திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கொண்டு மஞ்சள், கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கொண்டு அந்த காலையில் எழக்கூடிய நேரம், இரவு படுக்கக்கூடிய நேரம் அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய மருத்துவத்தையும் இந்த மாதிரி முத்திரைகள் பண்ணிகிட்டே வரேன், ஆப்ரேஷன் இல்லாமலே எனக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். மெடிசன் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க, முத்திரை பண்ணுங்கள், குயிக் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம மாத்திரை மூலமாக அறுவை சிகிச்சைக்கு போகாமல் முத்திரைகளை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண முழுமையான ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது சின்முத்திரை. பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். அப்போ தான் அந்த சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் 2 நிமிடம். உங்களது மனது சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை பண்ண போகிறோம். மோதிர விரல் முதல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க.
உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். குடல் பகுதி முழுக்க நல்ல ஆற்றல் பெற்று அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை பண்ண போகிறோம். எல்லா கையும் இப்படி சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். வயிற்று பகுதி முழுக்க குடல் பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறோம். சுண்டு விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஒடியான பந்தம் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். 2 கை சின் முத்திரை. முதல்ல வாய் வழியாக மூச்சை வெளியே விட்டுருங்க. லேசாக வயிற்றை மெதுவாக உள்ளே இழுத்துக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மூக்கொழியாக மெதுவாக மூச்சு வெளியே விட்டுருங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை வாய் வழியாக ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. வயிறை லேசாக உள்ளே எடுத்துக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விட்டுருங்க. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி ஒரு 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எம்டி ஸ்டமக்கில் பண்ணிக்கணும். இப்போ இந்த முதிரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. முதல் முத்திரை சின் முத்திரை பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்து முத்திரை. மோதிர விரல் முதல் பகுதியில் கீழே இருந்து பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வரண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஒட்டியான பந்தம். 2 கை சின் முத்திரை. முதல்ல வாய் வழியாக ஸ்பீடாக மூச்சை வெளியே விட்டுருங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வயிறை லேசாக உள்ளே எடுத்துக்கோங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விட்டுருங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூச்சு அடைக்கோங்க. வயிறை லேசாக உள்ளே எடுத்துக்கோங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க, மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விட்டுருங்க. நார்மல் பிரீத்திங். நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக காலை மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல் உணவில் மிகச் சரியான ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. பழவகைகள் கீரைவைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சியை விடாமல் பண்ணுங்கள். 48 நாட்களில் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.